கை வந்து ரஜினி சார் இல்லை, ரஜினி சாரோட கால் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கடைசி அது ரஜினி சாரே இல்லை, டூப்பு தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு இப்போ அந்த பதிலடி கொடுக்குற மாதிரி அந்த மேக்கிங் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை பல பேர் சொன்னாங்களா என்னன்னு தெரியல, நான் சொன்னேன் அதை நம்ம அவ்வளோதான் சார் உங்ககிட்ட. இல்லை நான் பகிரங்கமாக அதை நான் ஒத்துக்கிறேன். அங்கே மக்கள்லாம் எனர்ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாமல். இப்போ இன்னொன்று வந்து எனக்கு மட்டுமே அது தோணலை. சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா அது ரஜினியே இல்லைன்னு சொன்ன பேர் நிறைய பேர் இருக்காங்க, நான் மட்டும் சொல்லலை. ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு அது. இல்லை சார், இப்போ ஒருத்தர் வந்து 74 வயசு நடிக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஆமாம், அதில் டூப் போட்டு நடிக்கிறதுல என்ன சார் ஒரு தப்பு? விஜய் சார் அந்த மாநாட்டில் வந்து சொல்லியிருப்பார், நான் என்னோட கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வரேன். ஆனால் ரஜினி சார் தான் இன்னும் அந்த உச்சத்தில் வந்து இருக்காரு. இந்த படத்துக்கு வந்து 275 கோடி சம்பளம் வந்து வாங்குறதா அதெல்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோ கொடுத்துருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த படம் வந்து 500 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. நெல்சனுக்கே இதில் 60 கோடி சம்பளம். அதெல்லாம் கரெக்டு தாங்க. அதிகபட்ச சம்பளம் யார் வாங்கினாங்கன்னு பார்க்கும்போது விஜய் தான் வாங்கியிருக்காங்க. ஜெயிலர் 2 வந்து பாலையா நடிக்கிறதா சொல்கிறாங்க. இருக்கலாம், ஏன்னா பாலையா வந்தால் கலகலன்னு இருக்கும். அதில் வந்து அந்த படத்தோட ரேஞ்சே மாறிடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இங்கே ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் ஒரு தமிழ் படத்தில் வருவதை ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆவலாகவும் பார்க்கறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் அங்கே ரெடியாக இருக்கு. ஜெயிலர் 2 அந்த ரிலீஸிங் அந்த ப்ரோமோ ஒன்று வந்துருந்தது சார். இப்போ நிறைய பேர் வந்து அது ரஜினி சாரே இல்லை, கை வந்து ரஜினி சார் இல்லை, ரஜினி சாரோட கால் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கடைசி அது ரஜினி சாரே இல்லை, டூப்பு தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு இப்போ அந்த பதிலடி கொடுக்குற மாதிரி அந்த மேக்கிங் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை பல பேர் சொன்னாங்களா என்னன்னு தெரியல, நான் சொன்னேன் அதை நம்ம. அவ்வளோதான் சார் உங்ககிட்ட. இல்லை நான் பகிரங்கமாக அதை நான் ஒத்துக்கிறேன். பட் நான் சொன்னது கூட ஒரு கேலியெல்லாம் நான் சொல்லலை. இன்றைக்கி ரஜினிக்கு இருக்கிற ஏஜுக்கு அதை வந்து அவரை பாதுகாப்பாக நீங்கள் ஒரு இதில் ஃபைட்டில் பயன்படுத்தணுங்கிறது அதுக்குள்ளே இருக்கிற பொருள். இதே வந்து கூலி படப்பிடிப்பு விசாகப்பட்டினத்தில் நடக்கும்போது நல்ல குளிர் மழையில் வந்து ரஜினியை ஃபைட் பண்ண வச்சு தான் ரஜினிக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார். அப்போ கூட நம்ம சொன்னோம் இதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் பண்ணுவது தவறு, அவரை வந்து இவ்வளோ பெரிய நடிகரை பாதுகாப்பாக நீங்கள் படப்பிடிப்பில் வச்சுக்கணுங்கிறது தான் நம்ம சொல்ல வந்தோம். இதுலேயும் அதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இன்னொன்று வந்து எனக்கு மட்டுமே அது தோணலை. சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா அது ரஜினியே இல்லைன்னு சொன்ன பேர் நிறைய பேர் இருக்காங்க, நான் மட்டும் சொல்லலை. ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு அது. இன்னொன்று வந்து இப்போ அதில் இப்போ இன்னைக்கு காமிக்கப்பட்ட காட்சிகள் வந்து ஒரு மிட்ஷாட்டு, ஒரு 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 க்ளோஸ்அப்பு, ஒரு மிட்ஷாட்டு நீங்கள் காமிச்சு தான் ஆகணும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து நில்லுங்க சார், இது பண்ணுங்க சாருங்கிறத அவங்க போடுறாங்க. பட் இதுலேயும் பயன்படுத்தப்படலைங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. பயன்படுத்தினா தவறு இல்லைன்னு நான் சொல்கிறேன். நான் தவறுன்னு எங்கேயுமே சொல்லலையே. ஏங்க இப்படி ஏமாத்துறீங்கன்னு நான் எங்கேயாவது கேட்டேன்னா, ஏங்க ரஜினிக்கு இப்படி வந்து கஷ்டம் கொடுக்காம விட்டீங்கன்னு கேட்டேன்னா, ரஜினியை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இதில் நான் எங்கே தவறாக பேசினேன்? எனக்கு அப்படி தோணுச்சு, நான் அதை சொல்கிறேன். இல்லை சார், இப்போ ஒருத்தர் வந்து 74 வயசில் நடிக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஆமாம், அதில் டூப் போட்டு நடிக்கிறதுல என்ன சார் ஒரு தப்பா? அதைத்தானே நானும் சொல்கிறேன். டூப் வச்சு எடுங்கிறேன். அவரை நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க. அவர் இன்னும் 10 வருஷம் இங்கேருந்து இந்த மக்களுக்கு என்டர்டெயின் பண்ணி கொடுக்கணும். அவரை கஷ்டப்படுத்திடாதீங்க, அவரை படுக்க வச்சிடாதீங்கன்னு தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன். நம்ம லோகேஷ் கனகராஜ் என்ன சொன்னோமோ அதுதான் நெல்சனுக்கு சொல்கிறோம். ஒருவேளை நெல்சன் வந்து டூப்பை பயன்படுத்திருந்தாருன்னா அது சந்தோஷம் தானே. நம்ம வந்து அது குறையா சொல்லலையே. இல்லை சார், இப்போ நீங்கள் குறையா சொல்லுது. இப்போ மற்ற ஆட்கள்லாம் இருக்காங்களா சார், அது ஒரு மிகப்பெரிய ஒரு குறையா சொல்கிறாங்க. ஏங்க அவர் இந்த வயசில் ஒரு ஆக்ஷன் படத்தில் நடிக்கிறதே பெரிய விஷயங்க. அதை உங்களை நம்ப வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் பெரிய விஷயம் தானே. நீங்கள் அதை பெருமையாக தானே பார்க்கணும். நம்ம யாருமே சிறுமையாக பார்க்கலையே. ஸோ அது யாரோ ஒருவர் வந்து என்ன நகைச்சுவை அதை சொல்லியிருக்கலாம், எள்ளி நகையாடி இருக்கலாம், பாரு ஊரை ஏமாத்துறாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அந்த ஆட்களுக்கு வேணால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். நான் அப்படி சொல்லலையே. நான் இப்போவும் ரஜினி நல்லா இருக்கணும்னு தானே சொல்கிறேன், அவர் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறேன், அவரை கஷ்டப்படுத்தாமல் படம் எடுங்கன்னு சொல்கிறேன். அதில் நம்ம மீது பாய்வதற்கு என்ன காரணம்னு நமக்கு புரியல. இது வந்து அந்த டூப்புன்னு சொல்கிறாங்க, அது ஒரு சின்ன ஒரு விமர்சனம்காக எடுத்துக்கலாம் சார். அது சின்ன ஒரு விஷயமா கடந்து போயிருக்கலாம். ஆனால் இது அப்படி கடந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் இருக்குல்ல சார், அதுக்காக அந்த மேக்கிங் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாரு. அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு சார், நான் வந்து ரஜினி ஃபேனு அப்படின்றத. இல்லை அது தப்பு இல்லையேங்கிறேண்ணா. ரஜினி ஃபேனாக இல்லாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். இப்போ அவருடைய இளமை காலத்தில் ரஜினி உச்சத்தில் இருந்திருப்பார். ரஜினி இப்படி கை தூக்குனா கலாநிதி மாறனே எந்திரிச்சுன்னு கை தட்டிருப்பார் இல்லையா? ஸோ அப்படி ரஜினியை பார்த்தவர்கள் தானே எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை பற்றி ஒரு வெளியில் வந்து ஒரு தவறான செய்தி வருது அப்படிங்கும்பொழுது
அப்படிலாம் இல்லைங்க அவர் தாங்க பண்ணுறாருன்னு அவருக்கு காமிக்கிறாரு. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம அதையும் தவறுன்னு நம்ம சொல்லலை, நம்ம நினைச்சதும் தவறுன்னு சொல்லலை. ஏன்னா நம்ம பார்க்கும்போது அப்படி இருந்தது. இப்போவும் நான் சொல்கிறேன், பயன்படுத்தி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ காமிச்சது வந்து ஒரு நீங்கள் இப்படி இல்லைங்க சார், அப்படி இல்லைங்க சார், கத்திது அதெல்லாம் காமிச்சு தான் ஆகணும். பட் அது இல்லாமல் ஆக்ஷன் காட்சிகள் வருது இல்லையா, ஏதோ ஒன்று தூக்கி அடிக்கிறாங்க, மேலே வந்து உழுது படுதுன்னா அந்த மாதிரி காட்சிகளில் பயன்படுத்தி இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். அது தவறுன்னு நம்ம சொல்லவே இல்லை. இப்போது அது சரிதான். ஒருவேளை அவரையே நீங்கள் பயன்படுத்தியிருந்தால் அதுதான் தவறு. இப்போ விஜய் சார் அந்த மாநாட்டில் வந்து சொல்லியிருப்பார், நான் என்னோட கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வரேன்னு. ஆனால் ரஜினி சார் தான் இன்னும் அந்த உச்சத்தில் வந்து இருக்காரு. இப்போ இந்த படத்துக்கு வந்து 275 கோடி சம்பளம் வந்து வாங்குறதா அதெல்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோ கொடுத்துருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ரஜினியை விட விஜய் உச்சத்துக்கு போனாருங்கிறது உண்மைதான். அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இந்த படம் வந்து 500 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க, நெல்சனுக்கே இதில் 60 கோடி சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். அதெல்லாம் கரெக்டு தாங்க. அதிகபட்ச சம்பளம் யார் வாங்கினாங்கன்னு பார்க்கும்போது விஜய் தான் வாங்கியிருக்காரு. இந்த விஜய் 69க்கு அவர் வாங்கின சம்பளம் தான் உச்சபட்ச சம்பளம். அதனால தான் அவர் ஆத்தன்டிக்காக சொல்கிறாரு, நான் ஒரு உச்சத்துலேருந்து நான் விட்டுட்டு வர்றேன்னு அவர் ஆத்தன்டிக்காக சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் உண்மைதான். திரையுலகத்தில் இருக்கிற பல வியாபாரிகளுக்கு அது தெரியும், யார் வந்து அதிக சம்பளம் வாங்குறாங்க என்னங்கிறது. இன்னொன்று வந்து இன்றைக்கி விஜய்க்கு இருக்கிற ஒரு பெரும் கூட்டம், இன்றைக்கி விஜய் தொடர்பான ஒரு செய்தியை நீங்கள் போட்டிங்கன்னா அதை பார்க்க வர்ற கூட்டம், ரஜினி தொடர்பான ஒரு செய்தியை போட்டிங்கன்னா அதை பார்க்க வர்ற கூட்டம், இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும். அதுக்காக வந்து இவரை விட ஒரு குறைந்தவரெலாம் நான் சொல்ல வரல. ஒரு காலகட்டத்திலையும் ஒருத்தர் இந்த விஜய் இன்னும் 10 வருஷம் நடித்தாருன்னா இவரும் ஒரு கட்டத்தில் ஃபேட் அவுட் ஆவார், வேற ஒருத்தர் வருவார். அன்னைக்கும் இன்னைக்கு இருக்கிற ரஜினி நிலைமை தான் விஜய்க்கும். அதுக்காக ஒருத்தர் வந்து ஒரு இடத்த பிடிச்சா பர்மனெண்ட்டாக 1000 வருஷத்துக்கு அங்கேயே உட்காந்துருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது மாறும். இன்னைக்கு ரஜினி இடத்த விட்டு விஜய் இடத்துக்கு அது வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவரை காலி பண்ணிட்டார், இவர் அப்போ அந்த கணக்கெல்லாம் கிடையாது. வியாபாரத்தில் இது சகஜம். இன்னைக்கு அப்படி இருக்கு சூழல். இதே வந்து ஜெயிலர் 2 அதை விட ஜெயிலர் 1 விட பெரிய ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 250 கோடியை ரஜினிக்கு கொடுக்க தயாராக வரும்பொழுது அவர் தானே உச்சம். ஓகே சார். விஜயோட ஒரு உச்சம்னு நம்ம சொல்ல போகிறோம், அவ்வளோதானே. ஜெயிலர் 2 வந்து பாலையா நடிக்கிறதா சொல்கிறாங்க. இருக்கலாம். ஏன்னா அதில் வந்து பல இந்த பேன் இண்டியா ஸ்டார்ஸை உள்ளே கொண்டு வர பிளான் பண்ணுறாங்க. பாலையா வந்தால் கலகலன்னு இருக்கும். அதில் வந்து அந்த படத்தோட ரேஞ்சே மாறிடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இங்கே ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவர் ஒரு தமிழ் படத்தில் வருவதை ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆவலாகவும் பார்க்கறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் அங்கே ரெடியாக இருக்குது. அவர் வந்தாருன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும், அது சந்தேகமே இல்லை. இப்போ நான் ஆல்ரெடி வந்து மோகன்லால் இருக்காங்க, அப்புறம் சிவராஜ்குமார் சார் இருக்காங்க. இல்லை, அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு வேல்யூ வந்து பாலகிருஷ்ணாவுக்கு இருக்குங்க. ஓகே சார், புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சிவராஜ்குமாருக்கு கன்னடத்தில் இருக்குது, மோகன்லால் ஆல்மோஸ்ட் வந்து மலையாளத்தில் இருந்தால் கூட இன்னைக்கு இருக்கிற ஒரு ஐடி பீப்புள் வந்து அப்படியே வச்சு தலையில் வச்சு கொண்டாடுற அளவுக்கு மோகன்லால் இருக்காரான்னு இல்லை. ஆனால் பாலகிருஷ்ணா இருக்கார். அதுக்கு சொல்ல வரேன். சார் இப்போ இந்த படத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது சார். இப்போ இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் அந்த 1000 கோடி அந்த கனவை வந்து பூர்த்தி பண்ணுமா? அதெல்லாம் தெரியாதுங்க. எந்த படம் இப்போ அந்த மதகஜராஜான்னு ஒரு படம் வந்து அடித்து பொழந்து கேம் சேஞ்சரே காலி பண்ணிட்டு போயிடுச்சு. அப்போ வந்து கேம் சேஞ்சரோட டெக்னாலஜியில் பெரிய படம்னு சொல்லுவீங்களா என்ன? அப்படி கிடையாது. ஒரு படம் ஓடுது ஓடலைங்கிறதெல்லாம் யாராலும் கணிக்கவே முடியாது. நம்ம பயங்கரமாக நினச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ கேம் சேஞ்சர் வந்து 10,000 கோடி அடிக்க போகுதுன்னு பேசிகிட்டு இருந்தவங்க தானே இங்கே இருக்காங்க. என்னாச்சு நிலைமை? அப்படி கிடையாது. அது வந்து அது மக்கள் என்னவா எடுத்துக்கிறாங்க, எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான். நான் இவ்வளோ பெரிய படம் எடுத்திருக்கேன், இவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்தேன், இவ்வளோ சம்பளம் கொடுத்தேங்கிறதெல்லாம் ரிலீஸுக்கு பிறகு தான். ரிலீஸுக்கு முன்னாடி வேணால் அது பெரிய இடத்துல இருக்கலாம். அதனால் சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி 1000 கோடி அடித்தாலும் அடிக்கும், நமக்கு என்ன தெரியும்.